காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விதியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விதியோடுதான் விளையாடுவேன், மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். அழுதாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அழுதாலும் அது கூட நீ சொல்லித்தான், அழுதாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அழுதாலும் அது கூட நீ சொல்லித்தான், உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, விளக்காக நான் வாழ வழிகாட்டவா, காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விதியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன், பாலூட்ட ஒரு வெள்ளை அழைக்கின்றது, நான் படும் பாட்டை ஒரு வெள்ளை ரசிக்கின்றது, பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் படும் பாட்டை ஒரு வெள்ளை ரசிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, இதில் யார் கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது, காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இது வள்ளி திருமண நாடகம். முருகன் வரப்போகிறார். தயவு செய்து எல்லாத்தையும் உசுப்புங்க, இல்லைன்னா தண்ணியை கொண்டாந்து ஊற்றுவேன். நான் எனக்கு நீங்கள் சொந்தக்காரங்க, எல்லாத்தையும் உசுப்புங்கம்மா. எம்பிட்ட லட்சத்தக்க செலவழித்து எத்தனை ஆயிரத்தை செலவழிச்சு அந்த நாடகத்துக்காக, உங்களுக்காக, அந்த சமுதாயத்துக்காக வந்தீங்களே, தயவு செய்து எந்திரிங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எந்திரிக்கலைன்னா முருகன் வந்து பொண்ணுப்பாடு கண்டிப்பாக தண்ணியை ஊற்றுவேன். ஹலோ 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 சம்போ மகாதேவ், சம்போ மகாதேவ், சம்போ மகாதேவ்.
மல்லிகா சடனி கங்கா வருக கதிர்காமவனி முருகா வருக என்னை காக்க இளையோ வருக ஓம் சிவசத்தியாய் நமக. அனைத்தல் கார்த்தல் அழைத்தல் சொல்லக்கூடிய முத்தெழுக்கும் முதல்வராய எனது தந்தை சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்க முகாசுரன், சூரபதிமன், தாரகாசுரன், இன்னும் அரக்கர்கள் ஆளும் பொருட்டும் தேவர்களை குடும்பம் செய்தார்கள். அன்னவர்கள் தந்தையிடம் முறையிட அதை கேட்ட தந்தை கோவக்கள் திரிக்க நெற்றிக்கின் திறக்க அதிலிருந்து 6 தீர்ப்புடைய அக்கனி கனாலாக பிறந்த சரவண பொயில் விழ அவை அனைத்து 6 தாமரைகளில் தவள இது அறிந்த கார்த்திகள் பெண்கள் எடுத்து அமுது ஊட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இது அறிந்தனை தாயான ஒம்மையவள் 6 குழந்தையும் சேர்த்து அணைக்க 6 குழந்தைகள் ஓர் உருவமாக 6 முகங்களோடு காட்சியளிக்க அன்று உனக்கு 6 முகம் என்றும் சரவண கோயில் தவந்தனால் சரவணா என்று பெயர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதமனை இருபாதையாக பிளந்து ஒருபாதை மயிலாவும் மறுவாதை செயல்கூட வைத்து தெம்பரம் கொண்டிருந்த தெய்வானை மனம் முடித்து வரும் பத்திரர்களுக்கெல்லாம் காட்சி எழுதி கொண்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அதை போல நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாடம் இளங்குயில் பேட்டும் தெய்வத்தின் பெயரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு கம்பனை கூப்பிடுங்கள் சீனையை காண்பான் கவிகாளிதாசனவள் கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான் கவிகாளிதாசன் சகுந்தலை என்பான் மாமலை மேகம் என்று கண்களில் இருப்பு மார்கழி பணியின்றோ அவளது சிரிப்பு மார்கழி பணியின்றோ அவளது சிரிப்பு தெய்வத்தை
உழுவதில்லை தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு தென்றலே ஓடு தென்றலே ஓடு. யார் ஒரு பின்னே மணி யோசை ஒரு முன்னே அதை போல நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். என்ன காரணம் எதிர்பார்ப்போம். ஏம்மா எல்லாத்தையும் வச்சு போடுங்கம்மா. மிகப்பெரிய பாடகரமா தமிழ்நாடு நாடகத்திலே ராஜா பாட்டில் பெரிய ஆளு. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் மணிகண்டன் எனது தாய் மாமன் தான். இவரை கூட்டி வாங்க சரியாக வரமாட்டாங்க. இந்த கிராமமே தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எல்லாத்தையும் உச்சி போடுங்க. நீ வேடன் வருவார் வள்ளி வந்துடுவாங்க. உச்சி போடுங்க. உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தாள் உள்ளத்தில் அமைதியுண்டோ பயிலிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தாள் மலரும் நினைவும் உண்டோ முருகானான் உன்னையும் மறப்பதுண்டோ. எந்த கடம்பா கதிருடி வேளா கார்த்திகையா சண்முகா அடியேனின் தாழ்ந்த பணிவான வணக்கம் ஐயா. பணிவருகிறாரே கிழக்கு கண்ணி முடிச்சுடரே கவிஞானம் கொண்ட கிளை திளையரே வருக வருக தவ புதலரே வருக 714 உலகத்துக்கும் போய்க்குரோடி முனியே வருக. தாங்கள் என்னிடம் வந்திருக்கின்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. என்னிடம் வந்திருக்கிற ஏதோ ஒரு நல்ல காரியத்தோடு வந்து என்று நினைக்கின்றேன். ஆகையினால தமிழ் பண்படன வந்தவருக்கு தகுந்த வரப்படு கொண்டு அல்லவா அப்படின்ற காரணத்தினால அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனும் குணம் கொள்ளையை அகற்றிட வல்லவரே அறமாடினர் சுரஞானினர் அனைவருக்கும் நல்லவரே அகப்பாடினும் சுரஞானினர் அனைவருக்கும் வல்லவரே நீரும் எங்கெல்லாம் சென்று வந்தீரோ நாரதரே எங்கெல்லாம் நீ சென்று வந்தீரோ இனிதான சுரஞான இசைமேதையே எனதும்
எல்லோரும் கண்டீர்கள். கண்டு வரத்தை எடுத்து கச்சியம்மன் கூறுங்கள் பார்க்கலாம். எங்களுடைய வரவேற்பினை ஏற்று வருகை தந்துள்ள அன்பண்ணா உயர்திரு பரசுராம் அண்ணா அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். முருகா, 3 உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு தாங்களை காணலாம் என்று வருகின்ற வழியில் வேலிமலை சாரலில் தாங்களுக்காக கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். முருகா முருகா, கந்தனை கண்டதுடன் கனிதான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? கந்தன் என்றாலே கனிப்பிரியர் கந்தன் அல்லவா? ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். ஆமாங்க. கொண்டு வந்து கனியினால என்ன கிடைத்தது? பழம் நீ என்று சொல்லக்கூடிய படை வீடு தாங்களுக்கு கிடைத்தது அல்லவா? பழனி என்ற படை வீடு கிடைத்தது. ஆமாங்க. எனக்கு மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் கோமண துணியோடு இருந்தீர்கள். கோமணம் தானே மிச்சம். ஆமாங்க. அதனால இன்று கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள். ஆமா. அந்த கனியினால் கிடைத்தது முட்டுகள கோமண துணி. இன்று கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டு வந்த கனியால் இந்த கோமணமாவது மிஞ்சுமா இல்லை அதுவும் பறிவு? ஐயா, மிகப்பெரிய வீடு தாங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால மாப்பழ வாணி சொல்லக்கூடிய முக்கணி தான் சேர்ந்தது. இதோ கனியின் பெருமையை கூறுகிறேன். பெருமை கூறுங்கள். சும்மா லைட்டா பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, பாடியலும் போதிரே, ஓடி வரும் ஆடியம்மா, மனம் போல மனம் பிள்ளை காளி சன்னதிக்கு வந்தோ உரைத்தீ தேன் தேளி பொங்கணிகள் பூங்கணியை காணும் பூரிப்போ முருகா, எங்களுக்கும் சொல்லலாமா எந்தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா, உங்கள் செல்ல மகள் வாழலாமா, உங்கள் செல்ல மகள் வாழலாமா. தன்முருக கணிக்குள்ள பெருமை. மாங்கனிக்கு தென்கதிலே வங்கனிக்கு மேலே இணைக்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தீர்கள். ஆமாங்க. அக்கனியே இக்கனிமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அணைத்தால் அனைத்தும் தரும் தரக்கூடிய கனி. ஆமாங்க. இப்ப கனிக்கு சாயம் இருக்கிறதா? கேளுங்கள். சோக்கியம் என்ன முனியே, வள்ளி என்ற பெண்ணை தான் கண்டேன். உங்களை பிடித்த பார்த்து வந்தீங்களா? மக்களுடைய ஆசையா இசை தமிழ் பாட்டு பாடணுமாங்க. ஆகையால் சிவனின் உங்களுடைய தந்தையாரின் புகழை வணங்குவோமா? சரி, 2 பேரும் சேர்ந்து
எல்லா ஊர்லயும் தனித்தனியா பாடுவாங்க. இப்ப இருவரும் சேர்ந்து இசைத்தமிழில் செய்த இசைத்தமிழில் செய்த அருஞ்சாதனை கவிஞனை எனக்கு அளித்த பெருஞ்சோதனை. இசைத்தமிழில் செய்த அருஞ்சாதனை இசைத்தமிழ் செய்த அருள் சாதனை இருக்கையிலே எனக்கு பெருஞ்சோதனை இசைத்தமிழ் செய்த அருஞ்சாதனை. பசி வருமே பாண்டி நாட்டிலே இறைவா பசி வருமே பாண்டி நாட்டினிலே உலடி மணவாளனே ஈட்டினிலே உயிர் மயக்கம் மாறும் காகினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெட்டி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெட்டி ஒருவனுக்கோ தமிழனுக்கோ இசை தமிழ் செய்த அருஞ்சாதனை. தாய்க்கொரு பழி நீந்தார் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழிலே நான் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைகின்ற தலைவா ஊருக்கு மகிழ்கிறான் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை முருகா நன்றிங்க. ஆக வாய்ப்பினை வரை விளங்கி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால பாடிட்டோம். ஏய் சாங்க புடி என்ன செய்ய வேண்டும்? அன்பு ரசிகர் விருப்பத்துக்கு இணங்க அம்மன் கோயில் கீழக்காலே அன்னவயல் மேற்காலே தந்தர 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 தந்தன் தந்தன்னா தந்தர 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 தந்தன் தந்தன்னா அம்மன் கோயில் கீழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாடே கீழடி அடியே அது சட நம்மள கண்டி சொக்கிடடி அம்மன் கோயில் கீழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாடே கீழடி நாட்டு சட நம்மள கண்டி சொக்கிடடி தூக்கணா குருவி எல்லாம் தானறிஞ்ச பாதையிலே தூக்கணா குருவி எல்லாம் தானறிஞ்ச பாதையிலே பூக்கோடு மூக்கு வச்சு முணு முணு நீப்பி ஏ இந்தா ஏ அப்பா தல் ஆவடே தூக்கணா குருவி எல்லாம் தானறிஞ்ச பாதையிலே பூக்கோடு மூக்கு வச்சு முணு முணு நீப்பி செயலே மடைய துறந்து விட்டு மடத்தனி நிறந்து வரு மடைய துறந்து விட்டா மடத்தனி நிறந்து வரு மாட காத்திரிக்கு மஞ்சக்காடி நிறந்து வரு அம்மன் போய் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா ஏ தந்தன 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 தந்தன
அன்பு உள்ளங்களுக்கு பாடலுக்காக அன்பளிப்பத்துள்ளார்கள். எல்லாம் உங்கள் சந்தோஷத்துக்காண்டி தான் பாடுறேன். இல்லைன்னா எவ்வளோ பழைய பாடல் பாடலாம், நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதுனால தான். ஆமாம், அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்து இது நீருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு விம்மனடி கண்மணி. இது நீருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு விம்மனடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி, அது வெட்ட வெளியாத்துதடி கண்மணி. என்ன ஆனாலும் என்ன மாறாது, உன்னை சேராமல் நினைச்சாலும் சுகம்தானடி. இது நீ இருக்கும் மெஞ்சமடி கண்மணி, இங்கு யாரடிச்சு விம்மதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியானதடி கண்மணி. அங்கே ஓடி வரும் என் குரலே, நெஞ்சம் கூறிவிடும் உன்னிடமே. ஏற்கனவே உடம்பு காயம் செய்தார், எங்கே கூறுவேன் என் உயிரே. நீ எந்த பாதி இதுதானே நீதி, உன்னை விட்டு போக முடியாதம்மா. மறந்தாலும் மறு ஜென்மமே தேடி வரும் சொந்தம் இது கண்மணி, அதை தள்ளிவிட நியாயமில்லை கண்மணி. இது நீ இருக்கும் மெஞ்சமடி கண்மணி, ஒரு வெளியானதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி, அதை வெட்ட வெளியானதடி கண்மணி. கங்கை ஆற்றுக்குள்ள வெள்ளமுமே, எங்கும் என்னிடத்தில் கோபமுமே. சின்ன பூவுக்குள்ள பூகம்பமே, உண்மை நீ அறிந்தால் துன்பமுமே. மேகங்கள் மூடும் அருவான கூடும், காற்றுக்கள் வந்தால் தெளிவாகுமே. பதில் தேவையா உயிர் தேவையா, இசை பாடம் ஒன்று போடு கண்மணி, ஒரு ராகம் ஒன்று